வணக்கம் மக்களே, நான் உங்கள் செஃப் முருகன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபிங்கிறத இப்போ பார்ப்போம். வாழைப்பூ வடை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷாக பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. அது போக என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த வடை வந்து செய்யும் போது ரொம்ப கசக்குதுங்க, எங்களுக்கு வந்து ப்ராப்பராக அந்த மொறுமொறுன்னு அந்த டேஸ்ட் வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் நம்மகிட்ட கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் நமக்கு காலும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக வந்துட்டு இன்றைக்கி இந்த வடையை வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ப்ளஸ் அது போக வந்து பார்த்திங்கன்னா மொறுமொறுன்னு நல்லா க்ரன்ச்சியாக நம்ம எப்படி பண்ணலாங்க, தேவையான பொருட்கள்ங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூவை வந்து பார்த்திங்கன்னா இப்படி எடுத்து இந்த இடத்துல எடுத்துக்கிட்டால் அந்த கருப்பாக இருக்கும் இல்லைங்களா சென்டரில், ஸோ இதை தான் எடுக்கணும். இதை தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப கசப்பான ஒரு இது. ஸோ இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன் இந்த பக்கம். ஸோ இது எல்லாமே க்ளீன் பண்ணுது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது சென்டரில் உள்ள இந்த தண்டெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் எடுத்து தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வாழைப்பூ வடைக்கு வந்துட்டு தேவையான பொருட்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு வாழைப்பூ வந்துட்டு 1 கப்பு அளவு வந்து நம்ம எடுத்து அதை க்ளீன் பண்ணி சூப்பராக மஞ்சத்தூள் உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் தண்ணி வடித்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 100 கிராம் வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுபோக காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 8 வரமிளகா காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் க்ளீன் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி அதை சேர்த்துக்கணும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பீஸ் மிளகு, ஒரு சின்ன ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் சேர்த்துருக்கோம். அதுபோக வந்து பார்த்தா சின்ன ஒரு இஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சோம்பு, ஒரு 10 பல்லு சின்ன பூண்டு எடுத்து வச்சுருக்கோம். நான் இது வந்து நாட்டு பூண்டு, கொஞ்சம் காரம் ஜாஸ்தி இருக்கும். அதனால் வந்துட்டு நான் வந்து ஒரு 10 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேறு மலை பூண்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த பருப்பை ஊற வச்சு அதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ வந்து வடை சுடுறது எப்படிங்கிறத நம்ம அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த என்னென்ன தேவைங்கிற பொருள் பார்த்தோம். ஸோ நம்ம வந்துட்டு அதில் உள்ளதை எல்லாத்தையுமே வந்துட்டு வெங்காயம், கருவேப்பிலை அதை தவிர பாக்கி எல்லாத்தையும் போட்டு ஒரு மினிமம் வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். நல்லா ஊறி நல்லா பொழுன்னு வந்திருக்கு இந்த பருப்பு. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஃபுல்லாக வடித்து வச்சாச்சு. வடித்து வச்சதுக்கப்புறம் வந்துட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஸோ நம்ம எடுத்து வச்சது எல்லாமே மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு இதை வந்து நான் ஃபுல்லாக வந்து இப்போ ஃபைனாக கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 சுற்றி இருக்குது இந்த மிக்சியில். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒன்றும் பாதியாக இருக்குது, முழுசாகவும் பருப்பு கிடக்கு. இந்த பதத்தில் அரைச்சிட்டு இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க வாழைப்பூ வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்துட்டு அரைக்கும்போது அது எல்லாத்தையும் போட்டு இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வெங்காயம், கருவேப்பிலை ப்ளஸ் காரத்துக்கு தேவைன்னா ஒரு 2 பச்சை மிளகா வேணால் வெட்டி போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம வரமிளகா போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இது அந்த காரமே உங்களுக்கு போதுன்னா விட்டுருங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்துட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இதை சுட்டு எடுக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இந்த வாழைப்பூவும் கடலைப்பருப்பும் போட்டு அரைச்சி இந்த கண்டிஷனுக்கு நம்ம எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டோம். கருவேப்பிலையும் வந்து நம்ம போட்டாச்சு இதில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பருப்புங்கிறதுனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும், வடை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கேஸு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதுக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா சும்மா லைட்டாக ஒரு சிட்டிகளை வந்துட்டு நம்ம பெருங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதை ஃபுல்லாக வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்துட்டு சால்ட் வந்து போட்டுட்டு தான் நம்ம வந்து அரைச்சதே. ஸோ சால்ட்டை மட்டும் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு ஆயில் அந்த பக்கம் நான் 10 வச்சிட்டேன். ஸோ காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எப்படி சின்ன குட்டியாக வந்துட்டு நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு கொடுக்கலாம். ஸோ ஆயில் சூப்பராக காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி குட்டியாக ஒரு பீஸை எடுத்து இப்படி தட்டி நம்ம அழகாக போட போகிறோம். இந்த மாதிரி ஸோ இப்போ ஒரு 5 வடையை வந்து நம்ம தட்டி போட்டோம். பாக்கி எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி கிள்ளி போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு சும்மா அப்படியே அள்ளி போட்டிருக்கேன். ஸோ வடை வந்து பாருங்கள் சூப்பராக வெந்துட்டுருக்கு, நல்ல கலர் வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆச்சு அப்படின்னீங்கன்னா நமக்கு மொறுன்னு வந்துட்டு வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆயிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு உங்களை நான் எடுத்து காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக அப்படியே மொறுன்னு நமக்கு வந்து வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டோக் போட்டோம், அந்த ஸ்டோக் போட்டது எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. இதை அப்படியே வந்துட்டு ஆயில் ஸ்ட்ரெயினரில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சர்வ் பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட செல்ல குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறது என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்ம வந்துட்டு வடை இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணோம். செம்ம நல்லா மொறு நல்லா கிரிப்ஸியாக வந்திருக்கு. உங்களுக்கு உடச்சி காட்டுற மாதிரி உங்களுக்கு சவுண்டே கேட்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. நான் ஒரு சின்ன பீஸு நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். செம்ம எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நல்ல ஒரு ரெசிபியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது செஃப் முருகன்ஸ் ரெசிபியின் செஃப் முருகன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.